Hello aspirants, welcome to Fight Club. இந்த வீடியோவில் பிக் கேட்ஸ் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்கலாம். An important topic for UPSC prelims. So the first species is Royal Bengal tiger. So Royal Bengal tiger-ஓட habitat பார்த்தோன்னா it is primarily found in India. பட் இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் லைக் பூட்டான், நேபாள், மியான்மார், பங்களாதேஷ், சைனா இங்கேயும் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 70% ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா they are found in the alluvial grasslands like Terai, dry and moist deciduous forest and also Sundarban mangroves-ல வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்தியாவில் அரவுண்ட் 18 ஸ்டேட்ஸில் வந்து நம்ம டைகர்ஸ் வந்து பார்க்க முடியும். தெர் ஆர் மோர் தென் 50 டைகர் ரிசர்வ்ஸ். அப் டு டேட் 58 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. தே ஆர் கவர்ட் அண்டர் ப்ராஜெக்ட் டைகர் விச் வாஸ் ஸ்டார்டட் இன் 1973. அண்ட் மேஜர் ஸ்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்ட் உத்தரகாண்ட். பிஹேவியரல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ராயல் பெங்கால் டைகர்ஸ் ஆர் சாலிட்டரி அண்ட் மோஸ்ட்லி தே ஆர் டெரிட்டாரியல், லார்ஜஸ்ட் கேட் ஸ்பீஷீஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி யூனிக் டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். அண்ட் தே ஆர் ஆல்சோ எக்ஸலன்ட் ஸ்விம்மர்ஸ் ஆஸ் வி கேன் ஃபைண்ட் தம் இன் சுந்தர்பன்ஸ். And they also mark their territory, like for example scent marks, scratch mark on trees, rake mark on ground, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. And they also show vocalizations like roars, growls, chuffing, moans இந்த மாதிரி. ஸோ ஃபீமேல்ஸ் தான் வந்து அவங்களோட கிளப்பை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் வெரி ப்ரொடெக்டிவ். பார்த்தோன்னா அந்த கப்ஸ் வந்து அப் டு 2 years மதர் கூடயே தான் வந்து அந்த ப்ரொடெக்ஷனில் வந்து இருப்பாங்க. அண்ட் மியூட்டேஷன். ஸோ பெங்கால் டைகர்ஸில் லைக் 2 விதமாக வந்து மியூட்டேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஒயிட் டைகர் விச் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி கால்ட் அஸ் லியூசிசம். இந்த மாதிரியான ஒயிட் டைகர்ஸ் வந்து நம்ம பந்தவ்கர் நேஷ்னல் பார்க்கில் வந்து பார்க்க முடியும் விச் இஸ் இன் மத்திய பிரதேஷ். அண்ட் பிளாக் டைகர்ஸ் விச் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி கால்ட் அஸ் மெலனிசம். இவங்களை வந்து நம்ம சிமிலிபல் டைகர் ரிசர்வ் ஆஃப் ஒடிஷாவில் வந்து பார்க்க முடியும். Regarding conservation measures, Project Tiger, which was launched in 1973, so it is the world's largest species conservation program அப்படின்ட்டு பார்க்கலாம். And there is also M-Stripes app for real-time tiger monitoring, and NTCA அப்படின்றது it is an apex body for monitoring this. And linking this with current affairs, டைகர் சென்சஸ் வந்து லாஸ்ட்டாக 2022 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அரவுண்ட் 3600 டைகர்ஸ் வந்து அப்போது வந்து லைக் நோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ 50 years ஆஃப் ப்ராஜெக்ட் டைகர் இன் 2023. அண்ட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2025 டைகர் டிரான்ஸ்லொகேஷன் வந்து ஃப்ரம் மத்திய பிரதேஷ் டு ராஜஸ்தான் வந்து. ஸோ ராஜஸ்தானில் ஸ்பெசிஃபிக்காக முகுந்திரா ஹில்ஸ் ஆஃப் ராம்கர் வந்து லைக் டிரான்ஸ்லொகேட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு அலையன்ஸை வந்து லைக் லான்ச் பண்ணியிருப்பாங்க இன் 2023. ஸோ இட் ஹோலிஸ்டிக்கலி கவர்ஸ் த 7 பிக் கேட்ஸ் globally. The next important species is cheetah. So cheetah-ஓட status is vulnerable. அண்ட் சீட்டா பார்த்தோம் அப்படின்னா they were extinct in India in 1952 and we reintroduced them in 2022. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டாக குனோ நேஷ்னல் பார்க் ஆஃப் மத்திய பிரதேஷில் மட்டும்தான் சீட்டா வந்து இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹேபிட்டாட் பார்த்தோம் அப்படின்னா they are mostly found in scrublands and grasslands. டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது குனோ நேஷ்னல் பார்க்கில் தான் ப்ரெசண்ட்டாக வந்து இருக்காங்க. பட் வி ஹாவ் அன் ஐடியா ஆஃப் எக்ஸ்பேண்டிங் தெம் டு காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி விச் இஸ் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். ஸோ சீட்டாவோட யூனிக் ட்ரெய்ட்ஸ் அண்ட் பிஹேவியர் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் அப் டு 100 km/h வரைக்கும் தே கேன் run. And they are diurnal hunters. They hunt by day அப்படின்ட்டு சொல்லலாம். And they cannot retract claws வந்து எக்ஸ்பேண்ட் அதெல்லாம் பண்ண முடியாது. And they live in open terrain. மோஸ்ட்டாக மேல்ஸ் பார்த்தோன்னா சோஷியலாக இருப்பாங்க அண்ட் ஃபீமேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாலிட்ரியாக இருப்பாங்க. With respect to cheetah, they don't do vocalizations. That is, they cannot roar, chirp,
க்ரவுல் ஆர் மியூஸ் இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்களால கொடுக்க முடியாது. அண்ட் சீட்டாவோட ரீஇன்ட்ரடக்ஷன் டைம்லைன் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 2022ல் 8 சீட்டா ஃப்ரம் நமீபியா வந்து நம்ம கொண்டு வந்தோம். அண்ட் ஃபெப்ரவரி 2023ல் 12 ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு வந்தோம். ஆஸ் ஆஃப் நவ் தட் இஸ் 2025 வரைக்கும் பார்க்கும்போது அரவுண்ட் 10 சீட்டாஸ் வந்து தே ஹவ் டைட். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா டியூ டு ஸ்ட்ரெஸ், இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு கன்சர்வேஷன் மெஷர்ஸ், ப்ராஜெக்ட் சீட்டா, ஸோ இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லார்ஜ் கார்னிவோர் ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் like Project Tiger, Project Cheetah is also managed by NTCA, that is National Tiger Conservation Authority, and India is the first country to reintroduce an extinct big cat from another continent. கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணும்போது சீட்டாவோட டெத்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வராங்க லைக் 2024 அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் தட் இஸ் ஏப்ரல் 2025 பார்க்கும்போது எக்ஸ்பான்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் டு காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. The next species is leopard. Leopardலேயே 3 types of species வந்து இருக்குது. And the first one is Indian leopard. So Indian leopardோட status is vulnerable. They are covered under Scheduled 1 of Wildlife Protection Act of 1972. அண்ட் இவங்களோட ஹேபிட்டாட் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் வெரி அடாப்டபிள். ஸோ we can find them in forest, hills, urban fringes, and they are found across India except deserts and high Himalayas. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அண்ட் கர்நாடகாவில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். யூனிக் ட்ரெய்ட்ஸ் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தோன்னா தே ஆர் ஆம்புஷ் ப்ரிடேட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ தே ஆர் எக்ஸலண்ட் ட்ரீ கிளைம்பர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களோட ப்ரேவை மோஸ்ட்டாக இந்த ட்ரீஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் தே ஆல்சோ லிவ் நியர் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ். அதனால தான் மோஸ்ட்டாக வைல்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் தே ஆல்சோ சர்வைவ் இன் டிஸ்டர்ப்ட் எக்கோசிஸ்டம்ஸ். Indian leopard can do vocalizations like they can roar, cough like growls அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும். அண்ட் சென்சஸ் அப்படின்ட்டு பார்த்தோன்னா லெப்பர்ட் சென்சஸ் அப்படின்றது லாஸ்ட்டாக 2022ல் நடந்துச்சு. அதில் அரவுண்ட் 14,000 லெப்பர்ட்ஸ் வந்து they have estimated. With respect to conservation efforts, they are not under Project Tiger, but they are covered under Wildlife Protection Act அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த டைகர் கன்சர்வேஷன் லேண்ட்ஸ்கேப்ஸ்லேருந்து இன்டைரக்டாக பெனிஃபிட்ஸ் வந்து they derive from it. Linking it with current affairs, often பார்த்தோம் அப்படின்னா they involve in human wildlife conflict, மோஸ்ட்டாக இந்த urban areas like பூனே, குருகிராம் அங்கே வந்து பார்க்க முடியும். அண்ட் தெர் இஸ் ஆல்சோ அ கிரிட்டிசிசம் தட் தெர் இஸ் நோ டெடிக்கேட்டட் லெப்பர்ட் சென்சஸ் லைக் தட் ஆஃப் டைகர், பிகாஸ் இவங்க வந்து டைகரோட டேட்டாவை வச்சு தான் வந்து மோஸ்ட்டாக வந்து மானிட்டரிங் வந்து பண்ணுறதா வந்து தெர் இஸ் அ டாக். And the second leopard species is snow leopard. So snow leopardum vulnerable status தான். They are covered under Schedule 1 of Wildlife Protection Act. Habitat பார்த்தோம் அப்படின்னா they are found in alpine and subalpine zones. That is around ஒரு 3000 meters altitude above தான் வந்து நம்ம இவங்களை பார்க்க முடியும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இந்த மாதிரியான ஏரியாஸில் பார்க்க முடியும். With respect to their unique traits, they are known as ghost of the mountains because இவங்க வந்து shy and elusive-ஆக இருப்பாங்க. அண்ட் they also have thick fur, அது ஒரு அடாப்டேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் லாங் டெய்ல்ஸ் அண்ட் ஷார்ட் லிம்ஸ். மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா snow leopard is crepuscular, that is they are active at dawn and dusk. மோஸ்ட்டாக இவங்க வந்து they hunt blue sheep and Himalayan ibex. Snow leopards பெருசாக வோக்கலைசேஷன்ஸ் வந்து காமிக்க மாட்டாங்க, தட் இஸ் தே கேனாட் ரோர் பிகாஸ் அந்த லானிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆர்கன் வந்து நெக்கில் வந்து இருக்கும். ஸோ அந்த லானிக்ஸ் அப்படின்றது வந்து நம்மளால் பார்க்க முடியாது ஸ்னோ லெப்பர்டில். ஸோ தே கேனாட் ரோர், பட் தே கேன் மேக் க்ரவுல்ஸ், ஷஃப்ஸ், ஹிஸ்ஸஸ் அந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க முடியும். சென்சஸ் அப்படின்ட்டு பார்த்தோன்னா நேஷ்னல் கவுண்ட் அப்படின்றது வந்து கிடையாது, பட் அரவுண்ட் ஒரு 500 ஸ்பீஷீஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட்
கேமரா ட்ராப்ஸ் அப்புறம் டிஎன்ஏ சாம்பிளிங் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் மூலியமாக தான் வந்து இவங்க ஸ்னோ லெப்பர்டோட அந்த எஸ்டிமேஷன் வந்து பண்ணுறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு கன்சர்வேஷன் 2009 ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பர்ட் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்னோ லெப்பர்ட் இஸ் தி ஸ்டேட் அனிமல் ஆஃப் லடாக் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட். லிங்கிங் இட் வித் கரண்ட் அஃபேர்ஸ், செக்யூர் ஹிமாலயா ப்ராஜெக்ட் அப்படின்றது இட் இஸ் ஆன்கோயிங். ஸோ இதை வந்து யூஎன்டிபி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து லான்ச் பண்ணாங்க சேர்ந்து. And they focus on community-led snow leopard conservation அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ த தேர்ட் லெப்பர்ட் ஸ்பீஷீஸ் இஸ் clouded leopard. இவங்களோட ஸ்டேட்டஸுமே வல்லரபிள் தான். அண்ட் தேர் கவர்ட் அண்டர் Schedule 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. ஹேபிட்டாட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தே லிவ் இன் டென்ஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். மோஸ்ட்டாக நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இவங்க இருக்கிற ஏரியாஸே பார்த்தோம் அப்படின்னா, தே ஆர் ஃபவுண்ட் இன் மேகாலயா, அருணாச்சல், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், வெஸ்ட் பெங்கால். நார்த் ஈஸ்டில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இவங்களோட யூனிக் ட்ரேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, தே ஆர் அர்போரியல், தட் இஸ் ட்ரீ டுவெல்லிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேராக தான் வந்து கிரவுண்டுக்கு வந்து அவங்க வருவாங்க. அண்ட் தே ஆர் தி லார்ஜஸ்ட் கெனைன்ஸ் ரிலேட்டிவ் டு ஸ்கல் சைஸ் அமங் கேட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, ஸோ தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் லெப்பர்ட் நேஷ்னல் பார்க், தட் இஸ் clouded leopard நேஷ்னல் பார்க் அப்படின்றது ஒன்று வந்து திரிபுராவில் வந்து இருக்குது டு கன்சர்வ் clouded leopard. அண்ட் ஆல்சோ clouded leopard is the state animal of மேகாலயா. ஸோ லிங்கிங் இட் வித் கரண்ட் அஃபேர்ஸ், நார்த் ஈஸ்டில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ்க்கு வந்து லைக் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ திரிபுரா நேஷ்னல் பார்க் கன்சர்வேஷன் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் வந்து போயிட்டுருக்கு. மோஸ்ட்டாக இந்த clouded leopard பார்த்தோன்னா they are threatened by habitat fragmentation. பிகாஸ் இது நார்த் ஈஸ்டில் இருக்கிறதுனால அந்த ஜூம் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இவங்களோட ஹேபிட்டாட் ஃப்ராக்மெண்டேஷனுக்கு ஒரு பெரிய காசாக வந்து இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். Follow Fight Club for more UPSC relevant facts.